இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் வில் பி டிஸ்டார்டட் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் என்னது? இது 4 ஆப்ஷனுமே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எது வந்து டிஸ்டார்டட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்கள் 4லையும் பாருங்கள், 4லையும் வந்து லிகாண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது? 4லையும் லிகாண்ட் என்னது? H2O தான் இருக்குது. லிகாண்ட் வந்து என்னது? H2O தான் இருக்குது 4த்துலேயுமே. அப்போ என்ன மாறி இருக்குது? மெட்டல் வந்து மாறி இருக்குது. என்னென்ன மெட்டல் இருக்குது? குரோமியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, அயன் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த டி பிளாக் எலமெண்ட்டில் வந்து ஸ்கேண்டியத்தில் ஆரம்பிக்கும். ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸு, அயன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதில் ஸ்கேண்டியத்துக்கு வந்து 21, டைட்டானியம் 22, வெனேடியம் 23, குரோமியம் 24, மேங்கனீஸ் 25, அயன் 26. அப்போ 24 எப்படி முடியும்? 3D 4 4s2. 25 அப்படிங்கிறது எப்படி முடியும்? 3D 5 4s2. அயனுக்கு எப்படி முடியும்? 3D 6 4s2. இதெல்லாம் வந்து ரொம்ப எலமெண்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸாக அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா, இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் டி ஆர்பிட்டால் வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கிறது தெரியணும். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் வந்து டி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், இது வந்து டி ஆர்பிட்டால். இந்த டி ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னாக்க எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா, டி ஆர்பிட்டால் வந்து எப்படி ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியணும். 4 5 2 இதாக பிரியும். ஒன்று வந்து T2G, இன்னொன்று வந்து EG. இந்த T2G அப்படிங்கிறது என்னது? இன்டர் ஆக்சியல் ஆர்பிட்டால். என்ன ஆர்பிட்டால்? DXY, DYZ, DXZ. அதே மாதிரி ஆக்சியல் ஆர்பிட்டால் என்ன? 2 ஆர்பிட்டால். ஒன்று வந்து என்னது? x² - y², இன்னொன்று வந்து DZ². இது என்னது? ஆக்சியல் ஆர்பிட்டால். இப்போ இது வந்து அயன் தனியாக இருக்கும் பொழுது, இது வந்து மெட்டல் அயன் தனியாக இருக்கும் பொழுது அதோட டி ஆர்பிட்டால் வந்து டீஜெனரேட் ஆகி ஒரே எனர்ஜி லெவலில் இருக்கும். நீங்கள் அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த லிகாண்ட் வந்து டுவர்ட்ஸ் த மெட்டல், இது வந்து மெட்டல்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா, இந்த லிகாண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மெட்டலை வந்து லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணும் பொழுது இந்த டி ஆர்பிட்டால் வந்து இப்படி உங்களுக்கு 2ஆக ஸ்பிளிட் ஆகும். எனர்ஜி வந்து 2 எனர்ஜி லெவலில் வந்து உட்காந்துருக்கும். ஒன்று வந்து T2G, இன்னொன்று வந்து EG. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த H2O அப்படிங்கிறது என்ன லிகாண்ட்? இது வந்து ஒரு வீக் லிகாண்ட். உங்களுக்கு ஸ்ட்ராங் லிகாண்ட், வீக் லிகாண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ ஒன்றா செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த FeH2O6 அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, FeH2O6 பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் Fe வந்து +3. Fe வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3 இருக்கும். +3நாக்கா அது என்ன இருக்கும்? 3D 5 4s 0 இருக்கும். ஏன்? Feக்கு வந்து 3D 6 4s 2 இருக்கும். அப்போ Fe 5 வரும் பொழுது இந்த 2 எலக்ட்ரான் இல்லை 1 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் இருக்கும். 3D 5 ஆயிரும். இந்த 3D 5 எப்படி ஃபில் ஆகும்? 1 2 3 4 5. அப்போ இந்த Fe பொறுத்த மட்டும் இல்லை, Feயில் வந்து T2Gயில் வந்து 3, EGயில் வந்து 2 இருக்கும். அது அடுத்தது மேங்கனீஸை பார்த்தீங்கன்னாக்க, மேங்கனீஸு H2O6 அது என்ன இருக்குது? +2ல் இருக்குது, 2+ இருக்குது. அப்போ மேங்கனீஸோட ஆக்சிஜன் நம்பர் எத்தனை? +2. மேங்கனீஸோட 3D 5 4s2. அப்போ இது இருக்கும். இது என்னது? D5 ஸ்ட்ரக்சரில் வந்துடும். அப்போ இதுக்கு என்னது? T2G 3 இருக்கும், EGயில் வந்து 2 இருக்கும், 5 எலக்ட்ரானால். அடுத்து குரோமியத்துக்கு வாங்க. இந்த குரோமியம் பார்த்தீங்கன்னாக்கா, குரோமியத்தில் குரோமியம் H2O6 +3. குரோமியத்துக்கு எத்தனை? குரோமியம்ங்கிறது 3D 4 4s2. இங்கே என்ன இருக்குது? குரோமியம்
+3 இருக்குது. குரோமியம் +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ +3 என்னது 3d3 4s0. அப்போ 3d3 4s0னா இதில் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னாக்க 1 2 3 தான். இங்கே எலக்ட்ரான் போகுமா? இல்லை. 3 எலக்ட்ரான் எங்கேயாச்சு T2Gயில் ஃபில் ஆகிடுச்சு. அப்போ T2G3 Eg0. அப்போ குரோமியத்துக்கு வந்து T2G3 Eg0. அடுத்தது இந்த ஏ ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஆப்ஷன் வந்து CrH2O 6 எத்தனை ப்ளஸ்ஸு 2+. சிஆருக்கு எத்தனை? சிஆருக்கு வந்து 3d 4 4s2. அப்போ Cr 2+ அப்படிங்கிறது 3d 4 4s0 இருக்கும். 3d 4 4s0 அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த T2G Egயில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 எலக்ட்ரான், 4வது எலக்ட்ரான் எங்கே போயிடும்? இங்கே போயிடும். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்க T2Gயில் வந்து 3 Egயில் வந்து 1. T2Gயில் வந்து 3 Egயில் 1. இப்போ நம்ம இதோட எப்படி வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து டிஸ்டார்டல் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். எந்த எலக்ட்ரான் கான்ஃபிகுரேஷனில் டிஸ்டார்டல் ஆகும் அப்படின்னாக்க எந்த எலக்ட்ரான் கான்ஃபிகுரேஷன் வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுனாக்க அது வந்து டிஸ்டார்டடாக ஆகும். இப்போ இந்த இதில் வந்து அன்சிமெட்ரிக் பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள். T2G 3 Eg 1. தட் மீன்ஸ் எப்படி இருக்குது? 1 2 3 இது 1 இருக்குது. ஆப்ஷன் பி பாருங்கள். T2G 3 Eg0. இது எப்படி இருக்குது? 1 2 3 அவ்வளோதான். ஆப்ஷன் டி பாருங்கள். ஆப்ஷன் சி பாருங்கள். ஆப்ஷன் சி பாருங்கள். ஆப்ஷன் சியில் வந்து ஆப்ஷன் சி வந்து என்னது? T2G 3 Eg2. அதாவது 1 2 3 1 2 எல்லா ஆர்பிட்டாலையும் 1 1. அதே மாதிரி டிலையும் என்னது? T2G 3 Eg2. ஸோ எல்லா ஆர்பிட்டாலையும் சிம்மெட்ரிக்கலாக இது சிமெட்ரி, இது சிமெட்ரி, இது சிமெட்ரி, இது அன்சிமெட்ரி. ஸோ இதுதான் என்னது? டிஸ்டார்டலாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.